பல்லவனும் பாண்டியும் நிலாவுக்கு வண்டி கத்துக் குடுக்குறாங்க. ஆனா, இவரு வழியக்க வழியக்க போய் நான் வண்டி கத்துக் குடுக்குறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. ஆனா, நிலா சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதில கடுப்பாகி போயி சோழன் கிளம்பிடுறாரு. பல்லவனும் பாண்டியும் சொல்றாங்க, "உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன் அவங்க அதுகிட்ட கத்துக்க வேண்டியது தானே?" அப்படிங்கும்பொழுது அவரு என்ன கலாய்ச்சா கொன்னுடுவாரு. இப்ப பார்த்தீங்களா எப்படி கலாய்க்கிறாருன்னு. எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் இவரால போயிடும் அப்படிங்கிற மாரிலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, சோழன் அங்கேருந்து டிராவல்ஸ்க்கு வராரு. அங்கேயுமே யாருமே சுத்தமா அவர மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓனருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவும் அவர் கடுப்பாகி போய் வீட்டுக்கு வந்தாக்கா, வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சோழன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கலங்கிற மாரி அவரு நினைக்கிறாரு. ஆனா சோழன் வரல அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபீலா தான் இருக்கு. இருந்தாலும் அத கண்டுக்காம எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சோழனுக்கு செம்ம கடுப்பாவுது. அந்த நேரம் நடேசனும் முடிஞ்ச அளவுக்கு அவர ஏத்தி விட்றாரு. இந்த மாரி இன்னும் கொஞ்ச நாள்ல நிலாவ யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாரி எல்லார்கிட்டயும் அவ பழகிட்டுருக்கா. கூட பொறக்காத பொறப்பு மாரி பார்த்துட்ருக்கானுவோ. தத்தெடுத்த புள்ளைய மாரி பார்த்துட்ருக்கானுவோ. நீ வராம உன் சேரன்னா சாப்பிடவே மாட்டான். இப்ப என்ன எப்படி ஒதுக்குனானுங்களோ, அதே மாரி உன்னையும் ஒதுக்கிட்டானுன்னு முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாவுது அவருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சைடு என்ன தொரத்தி விட்டுருக்கானுவோ வெளியில, அந்த சைடு கட்டில் போட்டு நீ படுக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும் இவரு கடுப்பாகி போய் பாருக்கு போயிடுறாரு. அங்க அவங்க ஓனர் அண்ணன் இருக்கவும், அங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு. ஓனர்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாரி என் பொண்டாட்டி இல்ல நிலா. வற்பந்த அவள அவளுக்கு பிடிக்கல அந்த கல்யாணம். அதனால என்ன சென்னை அழைச்சிட்டு போ முடியுமான்னு கேட்டா. அதனால நான் அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் அவனோலாம் தொரத்திட்டு வரவும், என்ன கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு. அவ பிடிக்காம தான் என்ட்ட வாழ்ந்துட்டுருக்கா. கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. 4 மாசத்துல நாளும் நெருங்கி நெருங்கி போறேன். ஆனா, அவ விலகி விலகி தான் போறா அப்படின்லாம் எல்லா உண்மையும் போட்டு ஓனர்ட்ட உடைச்சிறாரு. அந்த ஆளு என்ன பண்றாரு, நிலா சட்டப்பூர்வமா உன் பொண்டாட்டி. ஊருக்கு முன்னாடி உன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டுருக்கா. நீ விலகி விலகி போறதுனால அவ கொஞ்சம் யோசிக்கிறா. நெருங்கி போ. உன் பொண்டாட்டிங்கிற உரிமை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரிலாம் பயங்கரமா ஏத்தி விட்றாரு. ஃபுல்லா குடிச்சுப்புட்டாரு சோழன். இது எல்லாத்தையுமே ஓனர் பேச பேச இவருக்கு ஒரு மாரி ஆவுது. இந்த குடிச்சதோட நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தாங்கன்னா, நிலா பார்த்துட்டு பயப்படுறாங்க. இவர் குடிச்சிட்டு வரத பார்த்துட்டு. அவங்க என்ன செய்யுதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. இதோட தான் இந்த கதைய கொண்டுட்டு போறாங்க. சோழன் மேல இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அன்பையும் இப்ப சோழன் கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. சோழனை விட்டு நிலா பிரியக்கூடிய ஒரு சூழலை சோழன் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம்.